தீக்குச்சி ஒரு விளக்கை ஏற்றுகிறது. விளக்கை ஏற்றிய பின் அனைவரும் விளக்கை கும்பிடுகிறார்கள். ஒருவன் மட்டும் அந்த தீக்குச்சியை கும்பிடுகிறான். ஏன் என்று கேட்டபோது, எரிவதை விட ஏற்றி வைத்தது மிகப்பெரியதல்லவா? அதே போல இந்த விளக்கை ஏற்றி வைத்த என் தீக்குச்சி இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட அம்மா 2020 தொடங்கினேன். 2019 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ளேஸ் ஆனேன். பைஜூஸ்னு ஒரு கம்பெனி தெரிஞ்சிருக்கும், அதில் ப்ளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தேன் 2020. என்ன நேரமோ தெரியல, படிக்க ஆரம்பித்த 2 வாரத்தில் கொரோனா வந்துருச்சு. அந்த கொரோனாவை நான் ஒரு வரமாக தான் எடுத்துக்கிட்டேன். முழுசாக 4 மாதத்தில் மொத்த சிலபஸையும் படித்து முடித்து எக்ஸாம் வந்தது. குரூப் 2 பாஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னே எனக்கு ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரும். இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மீடியம், ஸோ மெயின்ஸ் இங்கிலீஷ் இங்கே படிக்கலாமா இல்லை வெளியே போய் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். கவுன்சிலிங் வரைக்கும் போனேன். 11th டே கவுன்சிலிங். என்னோடய மார்க் வந்து கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் போய் சீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக 143 மார்க் எடுத்த ஒரு பையன் எனக்கு முன்னாடி போய் சீட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் நான் போகிறேன். நான் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, என்னோடய கம்யூனிட்டியில் நான் ஜென்ரல் கேட்டகரி, என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, எதுவும் இல்லை. கடைசி மார்க்கு 143. அதோட ஜென்ரல் கோட்டா முடிஞ்சிருச்சு. விமன் பிஎஸ்சிஎம் தவிர மற்ற எல்லோரும் கிளம்பிருங்கன்ட்டாங்க. என்னோடய மார்க்கு 142.75. அதை நான் ஒரு தோல்வியை எடுத்துக்கல, என்னோடய மிகப்பெரிய வெற்றியாக எடுத்துக்கிட்டேன். அது எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. போன வாட்டியே கவுன்சிலிங் போகும்போது எங்கள் அம்மா அப்பா கேட்டாங்க, நானும் கூட வரவா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு வேலை கிடைக்காது, நீங்கள் என் கூட வர வேண்டான்னு. எனக்கு தெரிஞ்சிருச்சு என் கட் ஆஃபுக்கு கிடைக்காது அப்படின்னு, வர வேண்டான்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வரவான்னு கேட்டாங்க. இந்த வாட்டி வர வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மனைவி மட்டும் கூட கூட்டிகிட்டு போனேன். வேலை கிடச்சிருச்சு. அந்த ஒரு நொடி, அதாவது நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே உட்காந்து அந்த ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு உங்களோட கோடு சொல்லுவீங்க. என்னோடய டிபார்ட்மெண்ட்டு 2207 இருக்கா சார் அப்படிங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் முதல்ல மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தேன். சார் 2207 அப்படின்னு சொன்னோன்னே அவர் இப்படி தட்டிட்டு, தம்பி 2 இருக்குப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு நொடி தான். நீங்கள் இங்கே கஷ்டப்படுற எல்லாமே அந்த ஒரு நொடிக்காக தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பில்டிங் மூலால் எடுக்கிற பிக்சரு, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா படுற சந்தோஷம், அது எல்லாமே அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி வந்து அந்த ஒரு தருணம் தான். 2 இருக்குப்பா அப்படின்னு. சார் அதில் 1 எடுங்க சார் அப்படின்னு. அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதனால் படிங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். படிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்காக எனக்கு துணை நின்ற, நான் லவ் வேறு பண்ணிட்டேன். 2000 படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தான் லவ் வேறு பண்ணிட்டேன். அவங்க சைடில் பெரிய பிரச்சனை. 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. எங்கே பண்ணேன், படித்து அதுக்கப்புறம் 2 வீட்டு சைட்லேயும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பையன் 9 மாதம் வேலை இல்லாமல், என்னோடய மனைவி வேலைக்கு போய், சுற்றி இருக்க யார் என்ன இதை பற்றி பேசினாலும் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் மனைவி, எங்கள் மாமனார் மாமியார் எந்த ஒரு தருணத்துலேயும் யாரும் என்ன ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என் தங்கச்சி, என் மனைவியோட தங்கச்சி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா அந்த தருணத்தில் இங்கே இல்லை. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஸோ அவங்களோட வேலையை செய்ய போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க இங்கே இருந்திருக்கணும். இன்னொரு தருணம், நான் வேலை வாங்கினோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரே வார்த்தை, அப்பா வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்ல, அப்பா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை கேட்க தான் நான் உசுரை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. உங்கள் அம்மா அப்பாவோட எல்லாரோட ஆசையும் இதுவாக தான் இருக்கும். ஆசையை நிறைவேற்றுங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சூர்யா அவர்களின் பெற்றோரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி.
இன்னும் நிறைய குழந்தைகளை நீங்கள் முன்னால் முன்னேற்றி விடணும். தளராதீங்க, தைரியமாக இருங்க, உங்களால் முடியும். படிங்க. நீங்கள் படித்து இப்போ முன்னால் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். என் மகனை கண்ணில் ரத்தம் வந்துடும், அப்படி முழிப்பு. அந்த முழிப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். படிங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுங்க. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுங்க. நீ வந்துருவாடான்னு சொல்லுங்கள், வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படுங்க. கொஞ்சம் மார்க் கம்மியாண்டாலும் தளர்ந்துடாதீங்க, படுங்க. நல்ல கஷ்டப்பட்டு வந்தால் தான் நமக்கு சந்தோஷம். கஷ்டப்படுங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறது தான் நம்மளுக்கு சந்தோஷம். அவங்கள நல்லா வைக்கணும். அம்மா அப்பா நல்லா பார்த்துக்காங்க. வேலை கிடச்சிச்சின்னு கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நல்லா பார்த்துக்காங்க. எல்லாரையும் படிக்கணும்னு ஊட்டப்படுத்துங்க. எல்லாரையும் நல்லா ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் முதல்ல நல்ல என் மகன் எல்லாருக்குமே கூட கூப்பிட்டு எல்லாருமே சொல்லி கொடுப்பான். அதேமாரி எல்லாரையும் நல்லா படிக்க சொல்லுங்கள். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்கள நல்லா நீ படிப்பப்பா, நீ முன்னால் வருவேன், நல்லா படின்னு சொல்லுங்கள். அவங்களையும் உங்கள் பிள்ளை மாதிரி எண்ணுங்க. நம்ம குழந்தைங்க நல்லா மேலே வருவாங்க. எல்லாரையும் படிக்க வைங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்கவங்களாம் ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா பணியாற்றணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்காங்க. நன்றி. என் ஆசிரியர்களுக்கு மட்டும் நன்றி சொல்லணும். சுகேஷ் சார், நெல்லை முருகன் சார், அப்புறம் மேக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொரோனா வந்துருச்சு, கிளாஸே நான் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். நான் இன்றைக்கி வந்து தென்காசி சுரேஷ் அகாடமியில் நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறேன். நான் அங்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் இங்கிலீஷை தாண்டி என்கிட்ட வந்து ஒரு இந்தியன் பாலிட்டியில் இல்லை இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஏதாவது என்கிட்ட டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, சார் அன்றைக்கி ஒரு ரிசர்வேஷன் ஒரு டாபிக் எடுக்க சொன்னாங்க. ஒரு சின்ன டவுட்டு தான் கேட்டாங்க. அரை மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருப்பேன். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடித்தேன். இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சிவா சார்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான். இந்த மாதிரி என்னை ஊக்குவிச்ச, நான் ரோல் மாடலை எடுத்துக்கிட்ட என் ஆசிரியர்கள் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.